நம்ம செய்யற பாவ புண்ணியம் நமக்கு உடனே கிடைக்குமா இல்ல தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? கர்மாவோட அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பத்தின அதிரடி உண்மை இதோ. நண்பர்களே, கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒண்ணு செஞ்சா அது நமக்கே திரும்பி வரும். ஆனா தப்பு செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நல்லது செய்யறவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? அப்ப கர்மா போயிடுச்சா? இல்ல, கர்மாவோட கணக்குங்கிறது ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி. அது எப்போ எப்படி வட்டியும் முதலமா வந்து சேரும்னு யாருக்கும் தெரியாது. கர்மாவை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சஞ்சித கர்மா, இது உங்க பல பிறவிகளோட சேமிப்பு. ரெண்டாவது பிராப்த கர்மா, அந்த சேமிப்புல இருந்து இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிக்க போறது. மூணாவது தான் ஆகாமிய கர்மா, இது நீங்க இப்போ புதுசா செய்ய போறது. சில பேருக்கு செஞ்ச தப்புக்கு இன்ஸ்டன்ட் கர்மா மாதிரி உடனே தண்டனை கிடைச்சிரும். ஆனா சில பேருக்கு அவங்க செஞ்ச பழைய புண்ணியம் கவசம் மாதிரி அவங்களை இப்போதைக்கு காப்பாத்திட்டு இருக்கும். ஆனா அந்த புண்ணியம் முடியற அன்னைக்கு கர்மாவோட ஆட்டம் ஆரம்பமாகும். இங்கதான் ஒரு அதிரடி ட்விஸ்ட் இருக்கு. கடவுள் ஏன் தப்பு செய்யறவங்களை விடாம தண்டிக்கலன்னு கேக்குறோம். ஒரு பசுமாடு கூட்டமா நிக்கும் போது ஒரு சின்ன கன்றுக்குட்டி எப்படி தன் அம்மாவை மட்டும் சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு போகுமோ, அதே மாதிரி நீங்க செஞ்ச வினை நீங்க எந்த உலகத்துல ஒளிஞ்சுட்டாலும் உங்களை சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு வந்து சேரும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. காலம் வேணா மாறலாம், ஆனா கணக்கு மாறாது. இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை தான் நாளைக்கு உங்களுக்கு பலன். அதனால கர்மாவை பத்தி பயப்படாம சரியானதை செய்ய பழகுங்க. உங்க வாழ்க்கையில கர்மா உடனே வேலை செஞ்ச மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இருள் விலகட்டும், அறிவு ஓங்கட்டும், தேடல் தொடரட்டும். அறத்தின் பாதையில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.